தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதி மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. இந்த சதுப்பு நில பகுதி ராம்சார் தளமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சதுப்பு நிலங்கள் மழைநீரை சேமிக்கவும் வெள்ளத்திலிருந்து சுற்றியுள்ள நிலப்பரப்பை பாதுகாக்கவும் உதவுகின்றன. அதிக மழைநீரை உள்வாங்கும் திறன் கொண்ட இந்த நிலம் அழிக்கப்பட்டால் நகருக்குள் வெள்ளம் வரும் அபாயம் உள்ளது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சதுப்பு நிலத்தில் கட்டடங்கள் கட்ட அனுமதி இல்லை. ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு எல்லை வரையறுக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்துக்கு வெளியே இருப்பது பட்டா நிலம் என கூறியும் பிரிகேட் நிறுவனத்துக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அரசு அனுமதி வழங்கியுள்ளது என அறப்போர் இயக்கம் புகார் கிளப்பியது. பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் பிரிகேட் நிறுவனம் 2000 கோடி ரூபாய் செலவில் 1250 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட திட்டமிட்டுள்ளது. இந்த விதிகளை மீறி அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட அனுமதி வழங்கியதற்காக அதிகாரிகளுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியிருக்கலாம் என அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் குற்றம் சாட்டினார். இதையடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களும் சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் பிரிகேட் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆனால் தமிழக அரசோ சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்தது. இந்த பதில் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி தரவில்லை. சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது என உத்தரவிட கோரி அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பிரஸ்னேவ் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சவா அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளிக்கரணையில் கட்டப்படும் கட்டடத்திற்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. சதுப்பு நிலத்தின் எல்லையை துல்லியமாக தீர்மானிப்பது குறித்த ஆய்வு 2 வாரத்தில் முடிவடையும் என தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட் பசுமை தீர்ப்பாய உத்தரவுகளை பின்பற்றாமல் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட சிஎம்டிஏ அனுமதி வழங்கியது சட்டவிரோதமானது என கூறினர். எனவே பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கட்டுமான பணிகள் செய்ய இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. இதுகுறித்து நவம்பர் 12ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.